வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் கிறிஸ்பியான சிக்கன் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். காரசாரமான இந்த ஃப்ரைடு சிக்கனை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 3/4 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதி எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சு விட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் சாதாரண மிளகாய் தூள் போதும். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. சிக்கனில் மசாலா பிடிக்கிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா பிசைஞ்சு விடணும். குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது மேரினேட் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். மசாலா கலந்து வச்சு நான் 1.5 மணி நேரம் மேரினேட் ஆக விட்டுருந்தேன். இப்போ இதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. நம்ம சேர்த்துருக்கிற இந்த மாவுக்கும் முட்டைக்கும் தகுந்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சிடலாம். நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி அளவாக போட்டு எடுத்துக்கலாம். போட்ட பிறகு 1 நிமிஷம் எதுவும் பண்ண வேண்டாம், வேகட்டும். அதுக்கு பிறகு ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருந்தால் பிரித்து விட்டுடலாம். எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வேகிறதுக்கு ஒரு 4-5 நிமிஷம் பிடிக்கும். அது வரைக்கும் ஒரு 2-3 தரம் திருப்பி விடணும். செவந்து வர்ற இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நான் மீதி இருக்கிற எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 2 கொத்து கருவேப்பிலை, சின்னதாக 3 வரமிளகாய், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 30 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 10 செகண்ட் இதை பரட்டி விட்டுடலாம். 1/4 கப் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஃப்ரை பண்ண சிக்கனில் மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் பரட்டி விடணும். பிரியாணி புலாவோட இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். காரசாரமான இந்த ஃப்ரைடு சிக்கனை இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.